அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி மீஷோலேருந்து ஒரு 5-6 சாரீ ஆர்டர் போட்டிருந்தேன். நம்ம சும்மா நார்மல் யூஸுக்கு டெய்லி வேருக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு. அதில் 10 டேஸ் கழித்து மீஷோ எப்போவுமே கொஞ்சம் டெலிவரி லேட்டாக தான் ஆகும். இன்றைக்கி அதிலே 2 தான் வந்துருந்துச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பீகாக் ப்ளூ கலரு ரொம்ப நல்லா இருந்துச்சு சாரீ. சாரியோட பேட்டர்ன் என்னென்னா, இந்த 2 சைட்லேயும் 2 எட்ஜி கார்னர் பார்டர்லேயும் ஸ்டோன்ஸ் வச்சு, அப்புறம் நடுவில் சிங்கிள் ஸ்டோன் வச்சு வரும். நல்ல பீகாக் ப்ளூவில் நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த ப்ளவுஸ் தான் கொஞ்சம் பிடிக்கலன்னா சாரியோட சேம் கலருக்கே கொடுத்துருக்கலாம். அவங்க அதோட ஒரு 2 ஷேடு கூட கொடுத்துருந்தாங்க. சரி, இதை தைச்சிக்கிறதா இல்லைன்னா வேறு தனியாக அதே கலருக்கே வாங்கி தைக்கலாமான்னு இனிமேல் தான் முடிவு பண்ணணும். செகண்ட் சாரீ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளாக்கு, அந்த பிளாக்குக்கு வந்து ஒயிட் ஸ்டோனு. இந்த சாரீ வந்து அந்த சாரியை விட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்க. பார்டர் டிசைன் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சுங்களா உங்களுக்கு. அதுவும் பிளாக் வித் ஒயிட்டுன்னா சொல்லவா வேணும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பார்டர் ஸ்டோன் நல்லா பெருசாக நடுவில் ஒரு ஸ்டோன் வச்சு நல்லா இருந்துச்சு. இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டெய்லி வேருக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக, ரொம்ப நமக்கு உடுத்திருக்கிறதே தெரியாது. இந்த சம்மர் சீசனுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம காட்டனில் மட்டும் ஜாக்கெட் உள் துணி கொடுத்து தைச்சிக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த சாரீ நல்லாயிருக்குன்னு நினச்சிட்டு அப்புறம் மடிப்பு வச்சு பார்க்கும்போது தான் கொஞ்சம் லேட்டாக ரியலைஸ் பண்ணால் அதில் ஒரு டேமேஜ் இருக்குதுன்னு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீக்காயம் பட்டா மாதிரி இருக்குது. தீப்பட்டா மாதிரி இருக்குது. தீப்பட்டா அந்த துணி அப்படியே பொசுங்கி போன மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதை வச்சுக்கலாமா வேணாமா, மடிப்பு வச்சா உள்ளே போயிடும் அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் ஏன் டேமேஜ் ஆன பீஸை வச்சுக்கணுன்னு ரிட்டன் போட்டு விட்டேன்.